அன்பர்களே, இன்று கோவிந்தபுரம் பாணாபுரம் ஸ்ரீ பானபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் கும்பகோணம் மயிலாடுதுறை பேருந்து சாலையில் கும்பகோணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிந்தபுரத்திற்கு அருகில் உள்ள பாணாபுரம் என்னும் இடத்தில் உள்ளது. அக்காலத்தில் மருதவனமாக இருந்த இப்பகுதியில் சிவபூஜைக்கு நீர் வேண்டி ராமர் தனது பாணத்தை பூமியில் செலுத்தி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி பூஜை செய்தார். பாணத்தால் தீர்த்தம் உருவான பகுதி பாணபுரம் என்று அழைக்கப்பட்டது. அது மருவி பாணாபுரம் என மாறிவிட்டது. ராமர் வழிபட்ட இறைவன் பானபுரீஸ்வரர் என திருநாமம் கொண்டார். திருவாவடுதுறை ஆதீனத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட இக்கோவிலில் ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ பானபுரீஸ்வரர் அருளாட்சி புரிகிறார். தஞ்சையை நாயக்கர்கள் ஆண்டபோது அமைச்சராக இருந்த கோவிந்த தீட்சிதர் பல திருப்பணிகள் செய்து இவ்வாலயத்தை புதுப்பித்தார். வீர சோழன் ஆற்றங்கரையில் விஷ்ணு பாதமும் கதாதரன் திருக்கோவிலும் அமைந்திருப்பதால் பித்ருக்கடன் தீர்க்க உகந்த தலமாக இது கயைக்கு நகராக கருதப்படுகிறது. ஆலய நுழைவு வாயிலுக்கு தெற்கே கோடி விநாயகர் தனிக்கோவில் கொண்டுள்ளார். வடக்கே தலமரமான அரச மரம் உள்ளது. 3 அடுக்கு ராஜகோபுரம் மேற்கு நோக்கி உள்ளது. உள்ளே சென்றால் நவக்கிரகங்கள் நினைவுபடுத்தும் 9 தூண்கள் உள்ளன. இக்கோவிலில் நவக்கிரக சன்னதி இல்லை. முகப்பு தூணில் ரிஷபாரூடர் உள்ளார். அடுத்து பலிபீடம், கொடிமரம், நந்தியும் உள்ளன. மகாமண்டப நுழைவு வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். வடபுறத்தில் பைரவர், தென்புறத்தில் சூரியனும் உள்ளனர். மகாமண்டப முகப்பில் ராமர் சிவபூஜை செய்யும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது. சிறிய அர்த்தமண்டப நுழைவு வாயிலின் தெற்கே விநாயகர் தரிசனம் தருகிறார். அருகில் இந்த ஆலய மூர்த்திகளில் சிறிய வடிவங்கள் காட்சி தருகின்றன. தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் பெரிய லிங்க உருவில் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் ஸ்ரீ பானபுரீஸ்வரர், ஸ்ரீராமருக்கு ஆசி வழங்கிய ஈசன். கருவறை கோஷ்டத்தில் பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர். மகாமண்டபத்தின் வடக்கே தனி விமானத்துடன் தனி சன்னதி கொண்டு தெற்கு நோக்கி ஸ்ரீ அபிராமி அம்மன் நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறாள். இவள் நவக்கிரக வடிவில் இருப்பதால் இங்கு தனியாக துர்க்கை சன்னதி கிடையாது. தனது 16வது வயதில் ஆயுள் முடிந்துவிடும் என்பதை அறிந்து கொண்ட மார்க்கண்டேயருக்கு திருக்கடையூர் செல்ல வழிகாட்டி அங்கும் ஸ்ரீ அபிராமி அன்னையை காட்சி தருவதாகவும் கூறி யாவும் கூறியவள் இந்த அன்னையே. எனவே திருக்கடையூர் செல்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பின் திருக்கடையூர் சென்று வழிபட்டால் பலன் இரட்டிப்பாக கிடைக்குமா. காஞ்சி காமகோடி பீடத்தின் 59வது பீடாதிபதி ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இக்கோவில் மீது கொண்ட பக்தியினால் இங்கேயே தங்கி முக்தி பெற்றார். இவரது அதிஷ்டானம் ஆலயம் அருகில் உள்ளது. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் தைப்பூச நாளில் இக்கோவிலில் வந்து வழிபட அபிராமி அன்னை தை அமாவாசை நாளில் திருக்கடையூரில் வழிபடு, உன் மூலம் என் பக்தன் பெருமையை உலகம் அறியட்டும் என்றார். அதே போல தை அமாவாசை நாளில் அபிராமி பட்டர் நிலவு தோன்றிட அபிராமி அந்தாதி பாடிய நிகழ்வு மன்னர் முன் நிகழ்ந்தது. திருச்சுற்றில் நடராஜர் சபை, கன்னிமூல கணபதி, ஏகநாதர், வில்வலிங்கம், விஸ்வநாதர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன. புண்ணிய தீர்த்த குளம் ஆலயத்திற்கு வெளியே உள்ளது. தனது சொத்து சுகங்களை இழந்தோர், தன்னம்பிக்கை என்று தவிப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நற்பலன்களை பெறுகின்றனர். தனது ஜென்ம நட்சத்திர நாளில் பிரதோஷ காலங்களிலும் பானபுரீஸ்வரருக்கு 16 வகையான அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். தீபம் ஏற்ற இங்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தால் பாபங்கள் மறையும். அன்னைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமி அமாவாசை நாட்களிலோ 9 அகல் விளக்கு தீபமேற்றி புடவை சாற்றி வழிபட்டால் திருமணப்பேறு கட்டிடுமாம். தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், தீபாவளி, திருக்கார்த்திகை, அன்னாபிஷேகம், தைப்பூசம், சிவராத்திரி, பங்குனி உத்திரம், பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். நினைத்ததை நிறைவேற்றும் கோவிந்தபுரம் பாணாபுரம் ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ பானபுரீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.